கண்ணியத்துக்கும் பேரன்பும் மிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வினுடைய கருணையும் அன்பும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தோழர்கள் தோழிகள் மீதும் நல்லோர்கள் மீதும் நம் மீது கடமையாக்கியிருக்கிற ஜும்மாவுடைய தினத்தை அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக இங்கே குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் பல்வேறு படைப்புகளை படைத்து அதிலே குறிப்பாக மனித சமுதாயத்தை படைத்து இந்த மனித சமுதாயம் எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தெரிவான வாழ்க்கை முறையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது இறக்கி இருக்கிற அந்த திருமுறை குர்ஆனை பார்க்கிற பொழுது பல்வேறு வழிகாட்டுதல்களை நமக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்திருக்கிறார். திருமுறை குர்ஆன் மொத்தமாக சொல்லக்கூடிய அம்சங்களிலிருந்து பார்க்கிற பொழுது இறைவன் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இறையச்சத்தை எதிர்பார்க்கிறான். திருமுறையிலே என்னென்ன அம்சங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த அம்சங்களிலெல்லாம் இறுதியில் இறைவன் எதை எதிர்பார்க்கிறான் என்று சொன்னால் அந்த காரியத்தை மனிதன் நிறைவேற்றுகிற பொழுது இறையச்சம் இருக்கிறதா. அந்த அடிப்படையில் தான் திருமுறை குர்ஆனை நாங்கள் இறக்கி இருக்கிறோம். ஸாலிகல் கிதாபு லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். அல்லாஹ் சொல்லுகிறான், இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இது அஞ்சுவோருக்கு வழிகாட்டி என்கிறார். இப்படி வழிகாட்டக்கூடிய இந்த திருமுறை குர்ஆனிலே பல்வேறு அருட்கொடைகளை மனித சமுதாயத்திற்கு வழங்கி இருக்கிறோம் என்பதையும் இறைவன் சுட்டிக்காட்டுகிறான். அப்படி இறைவன் வழங்கியிருக்கிற அருட்கொடைகளிலே மிக முக்கியமான ஒன்றுதான் இந்த உலகத்திலே யாரும் விரும்பியோ விரும்பாமலோ இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு பொறுப்பாளர்களாக மாறுகிறோம். நாம் எத்தனையோ உரைகளில் பொறுப்புகளை பற்றி, பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதற்கான தண்டனைகள், பொறுப்புகளை எப்படி நிறைவேற்ற வேண்டும் என்பது பற்றியெல்லாம் பார்த்திருக்கிறோம். அதே போல இன்றைய ஜும்மாவுடைய தினத்தில் இந்த பொறுப்பு எப்படி நமக்கு அமைகிறது, இறைவன் எப்படி ஒரு அருளாக நமக்கு தந்திருக்கிறான் என்பதை பற்றி ஒரு சில செய்திகளை உங்களோடு பதியலாம் என்று ஆசைப்படுகிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த பொறுப்பு ஒரு வீட்டிலிருந்து ஒரு நாடு சர்வதேசம் வரைக்கும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருப்பதை அனைவரும் பார்க்கிறோம். இந்த ஆட்சி அதிகாரங்களில் நீண்டவர்களும் உண்டு, துவண்டவர்களும் உண்டு, நீர்த்து போனவர்களும் உண்டு. இன்று ஆட்சி அதிகாரத்திலே எப்படியெல்லாம் ஒருவர் அறியாத புறத்திலிருந்து அவர்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கிறது என்பதையெல்லாம் இன்றைக்கு கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நமக்கு நம்முடைய ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய பட்டம், பதவி, அந்தஸ்துகள் எதுவாக இருந்தாலும் நாம் விரும்பியே இருக்க மாட்டோம். அப்படி இருக்கிற பொழுது இறைவனால் நம்மை தேர்ந்தெடுத்து இறைவன் அந்த பொறுப்புகளை நமக்கு வழங்கி இருப்பார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நான் ஒரு பொறுப்பில் இருக்கிற பொழுது என்னை விட பட்டம் பதவிகளில் படித்தவர்கள் அதிகம் உயர்ந்தவர்களாகவும் பணத்திலே உயர்ந்தவர்களாகவும் இப்படி இருக்கிறவர்களுக்கு மத்தியில் இறைவன் என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு அருள் புரிந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய அருளை சுமக்கிறோம். பிள்ளைகளுக்கு தந்தையாக இருக்கிற ஒருவர், பிள்ளைகளுக்கு தாயாக இருக்கிற ஒருவர், அதே போல குடும்ப தலைவராக இருக்கலாம், ஒரு சமூகத்தினுடைய தலைவராக இருக்கலாம், ஒரு நாட்டினுடைய தலைவராக இருக்கலாம், அதைவிட மிக முக்கியமாக ஒரு பள்ளிவாசலுடைய நிர்வாகியாக இருக்கலாம், அதே போல ஒரு ஜமாத்தினுடைய நிர்வாகியாக இருக்க முடியும். இப்படி இருக்கிற பொழுது இப்படி பொறுப்புகளை எல்லாம் நாம் எப்படி பார்க்கிறோம், இந்த பொறுப்புகளை நாம் எப்படி எண்ணி வைத்திருக்கிறோம், இந்த பொறுப்புகள் பற்றிய தெளிவை நாங்கள் எப்படி புரிந்து வைத்திருக்கிறோம் என்ற சிந்தனை ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலும் இருக்கும் என்று சொன்னால் இறைவனுக்கு பயந்து இறைவன் தந்திருக்கிற அந்த அருட்கொடைகளை சிறப்பாக செய்வோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த ஆட்சி அதிகாரத்தை யார் தாரது? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்லுகிறான், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க். அல்லாஹ்வே ஆட்சியினுடைய அதிபதியே, நீ நாடியோருக்கு ஆட்சியை வழங்குகிறாய், நீ நாடியோருக்கு ஆட்சியை பறித்துக் கொள்கிறாய், நீ நாடியோரை கண்ணியப்படுத்துகிறாய், நீ நாடியோரை இழிவுபடுத்துகிறாய்,
நன்மை உன் கைவசம் இருக்கிறது என்று இறைவன் திருமறையிலே சொல்லுகிறார். நீ அனைத்து பொருட்கள் மீது ஆற்றலுடையவர் என்று கூறுவீராக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்வதை பார்க்கிறோம். ஆட்சி அதிகாரம் என்பது ஒருவர் நினைத்துக் கொண்டே இருப்பார், நான் இந்த ஆட்சி அதிகாரத்தில் எப்படியாவது அமர்ந்து விட வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருப்பார். ஆனால் அவரால் இறுதி வரைக்கும் அந்த ஆட்சி கட்டிலை பிடிக்காது மறைப்பார். அண்மை காலங்களில் எத்தனை அரசியல் மாற்றங்களை பார்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் கூட பாருங்க, ஆட்சி அதிகாரம் எப்படி மாறி போயிருக்கிறது. ஒருவர் பலம் பொருந்தியவர்களாக ஆட்சியில் இருக்கிறார்கள், மக்கள் அவர்களை தூக்கி எறிந்துவிட்டு பிறர் ஒருத்தரை கொண்டு வருகிறார். ஆட்சி அதிகாரம் என்பது, ஒரு பொறுப்பு என்பது அல்லாஹ்வின் கையில் இருக்கிறது, அல்லாஹ்வினுடைய புறத்தில் இருக்கிறது என்ற அடிப்படையை முதலாவது ஒரு மனிதன் சிந்தித்தான் என்று சொன்னால் அதை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படிதான் பார்ப்பார். காசு வளம் இருக்கிறது, அதிகாரம் இருக்கிறது, நாம் நினைத்ததை ஒருவரை ஏவி செய்துவிட முடியும் என்று இருக்கிற பொழுது அதை செய்கிற பொழுது நினைக்க வேண்டும், அல்லாஹ் இவ்வளவு பலத்தை தந்திருக்கிறானே, எதை கொண்டு நான் அதை செய்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பிரச்சனை என்ன தெரியுமா, என்னிடத்தில் பணம் அதிகார பலம் இருக்கிறது, நான் நினைத்ததை செய்கிறேன், யாரை வேணுமானாலும் விலைக்கு வாங்கி விடுவேன் என்று நினைக்கிறார்கள் ஒழிய இது அனைத்தும் இறைவன் புறத்தில் இருந்து வந்தது. இறைவனுக்கு நான் நன்றி செலுத்தக்கூடியவனாக இருக்க வேண்டும். இறைவன் எனக்கு சோதனையாக தந்தது, எனவே நான் இறைவனை பயந்து கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை மறந்தவர்களாக இன்று முஸ்லிம்கள் இந்த பொறுப்பு எனும் அதிகாரத்திலே ஆணவத்திலே இருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் பதவியிலே இருக்கிற பொழுதோ அல்லது பதவியில் இல்லாத போதோ நடுநிலையாக நடந்து கொள்வார். இன்றைக்கு சமூகத்தில் எழக்கூடிய ஒரு பிரச்சனை, பெரிய ஒரு பிரச்சனை, ஒரு ஜமாத்தாக இருக்கலாம், ஒரு அமைப்பாக இருக்கலாம், அல்லது ஒரு பெரிய ஒரு நிறுவனமாக இருக்கலாம். பதவியிலே இருக்கிற பொழுது ஒரு கர்வத்தோட, ஒரு அதிகார போக்கோட, ஒரு சமூகமயமாக்கப்பட்ட அளவில் சமூகத்தினுடைய ஆதரவு பெற்றவராக இருப்பார். ஆனால் அந்த சமூகத்தினால் அவரை போற்றி புகழுகிற பொழுது மனதிலே மகிழ்ச்சி அடைவார். அப்படியே பதவியில் இருந்து விலக்கப்பட்டதன் பிறகு, பதவியில் இருந்து சென்றதன் பிறகு அப்படியே மாறக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அவருடைய நிலை என்ன? இறைவன் தந்த அந்த அதிகாரம், அந்த நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எடுத்து விட்டார் என்ற நிலையை மறந்து ஏன் எப்படி என்னை எடுக்க முடியும்? அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வினுடைய பாதையிலே போர் புரிவதற்காக தன்னுடைய குதிரையினுடைய கடிவாளத்தை கையிலே பிடித்துக் கொண்டு தலைகளெல்லாம் பரட்டை நிலையாக, கால்களெல்லாம் தூசி படைந்த நிலையிலே ஒருவர் இருப்பார் என்று சொன்னால் அவர்களுக்கு சுவர்க்கம் உரித்தாகட்டும் அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு மேலும் சொல்லுகிறார்கள், அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் படையிலே முன்னுரிமை கொடுத்து தளபதியாகவோ அவர்தான் இந்த படைக்கு முன்னுரிமையானவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டவராக இருந்தாலும் அதை கூட அவர் பொருட்படுத்த மாட்டார், சாதாரணமாக இருப்பார். அதே போல மேலும் சொல்லுகிறார்கள், அதே மனிதரை, அதாவது படையிலே ஒரு கடைக்கோடியிலே கடைசியிலே ஒரு மனிதராக அவரை வைக்கிற பொழுதும் அதை கூட அவர்கள் பெரிதாக நினைக்காமல் இருக்கக்கூடியவராக இருப்பார். மக்கள் மத்தியிலே பெரும் ஒரு ஆதரவு இருக்காது, அவர் ஒரு பரிந்துரையை செய்கிற பொழுது அனுமதி கிடைக்காது. இப்படிப்பட்ட ஒரு நிலையை இருக்கக்கூடியவர்களுக்கு சுவர்க்கம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். நாம் என்ன சிந்திக்க வேண்டும்? நான் கணவராக இருக்கிறேன், நான் ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கிறேன், நான் ஒரு நிறுவனத்துடைய தலைவராக இருக்கிறேன், ஒரு சமுதாயத்தினுடைய தலைவராக இருக்கிறேன். எல்லாம் இறைவன் தந்திருக்கக்கூடிய பெரும் ஒரு அருள்கொடையாக இருக்கிறது. நான் என்றுக்கும் இறைவனுக்கு கடமைப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒரு முஸ்லிம் அறிந்து கொள்ள வேண்டும். உமர் அலி அவருடைய ஆட்சி காலம், அவருடைய ஆட்சி காலத்திலே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹாதிசியா யுத்தம் நடைபெறுகிறது. அந்த யுத்த களத்திலே அவர்கள் தலைமையேற்று கலந்து கொள்கிறார்கள். உமர் அலி அவர்கள் அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். ஹாதிசியா போர், கிஸ்ரா வம்சத்தை அந்த ஆட்சியை ஒழிப்பதற்காக
அவர்களுக்கு எதிராக நடக்கிறது. அந்த நேரம் அவர்கள் அனுப்பி வைக்கிற பொழுது அவர்கள் செல்லுகிறார்கள். உமர் அலி அவர்கள் தன்னுடைய சமூகத்திலே வலம் வந்து கொண்டிருக்கிற நேரம் மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள். எந்த அளவுக்கு பேசுகிறார்கள்? ஏகத்துவத்தை சுவந்த இறை நம்பிக்கையை உரசி பார்க்கக்கூடிய அளவிற்கு அவருடைய வார்த்தை இருந்தது. என்ன சொல்லுகிறார்கள் மக்கள்? ஆம், ஹாலித் பின் வலீதினுடைய தலைமையில் படை சென்றிருக்கிறது, நிச்சயம் வெற்றிதான், வெற்றியோடு தான் அவர் திரும்புவார் என்று அல்லாஹ்வை மறந்தவர்களாக அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை உமர் அலி அவர்களுடைய காதுகளில் வருகிறது. உடனே அபு உபைதா இப்னு அல் ஜர்ராஹ் அவர்களை அழைக்கிறார்கள். உமர் அலி அவர்கள் கையிலே ஒரு கடிதத்தை கொடுக்கிறார்கள். உடனே நீங்கள் செல்லுங்கள், ஹாதிஸ்யா யுத்தம் நடக்கிற அந்த இடத்திற்கு செல்லுங்கள், இந்த கடிதத்தை யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நேரம் ஹாலித் இப்னு வலீத் அவர்களுடைய கையிலே கொடுங்கள், மக்கள் மத்தியிலே படித்து காட்டும்படி சொல்லுங்கள், படித்து காட்டுங்கள் என்கிறார்கள். அபு உபைதா அவர்கள் அந்த நேரத்திலே காலம் தாழ்த்துகிறார்கள். காலம் தாழ்த்திவிட்டு அந்த தருணம் எப்படி இருக்கிறது? கடுமையாக போர் நடந்து கொண்டிருக்கிற தருணம். அந்த தருணத்திலே பிறகு கொடுக்கிறார்கள். கொடுத்துவிட்டு அந்த நேரம் படித்து காட்டப்படுகிறது. அந்த நேரம் ஆட்சி தலைவர் சொல்லுகிறார், எழுதியிருக்கிறார். ஆட்சி தலைவர் உமர் உங்களுக்கு எழுதி கொள்வது, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், தளபதி மற்றும் வீரர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுகிறார். இந்த நிமிடத்திலிருந்து ஹாலித் பின் வலீத் படைத்தலை பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு அவர்களுக்கு பதிலாக அபு உபைதா அவர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்று அங்கு எழுதியிருக்கிறார். அந்த சொன்ன அடுத்த கணம் அபு உபைதா அவர்கள் தலைமையேற்கிறார்கள். ஹாலித் அவர்கள் படை தளபதி பொறுப்பிலிருந்து இறக்கப்படுகிறார். அந்த நேரம் யுத்தம் முடிவடைகிறது. அபு உபைதா அலி அவர்களுடைய தலைமையிலே யுத்தம் வெற்றி கொள்ளப்படுகிறது. வெற்றி கொள்ளப்பட்டதன் பிறகு ஹாலித் பின் வலீத் அவர்கள் கேட்கவில்லை, ஏன் என்னை இந்த பதவியில் இருந்து இறக்கினீர்கள் என்று ஒரு காலம் கேட்கவில்லை. அவர்கள் நினைத்திருக்க முடியும், அல்லாஹ்வுடைய வாள் என்று எனக்கு பட்டம் தரப்பட்டிருந்தது அல்லாஹ்வின் தூதரனால். இதுவரை யுத்தம் செய்திருக்கிறேன், எத்தனை வெற்றிகளை கண்டிருக்கிறேன். நான் செல்லுகிற பொழுது, நான் நிற்கிற தருணத்திலே என்னை பார்த்த அடுத்த கணம் எதிர்ப்படைகள் என்னை கண்டது பயந்து ஓடுவார்கள். அப்படி ஒரு வல்லமை தந்த அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான். இப்படி இருக்க என்னை கேட்காமல் எப்படி என்னை அதை பதவி இறக்குவீர்கள் என்று கேட்டிருக்க முடியும். உமர் அலிக்கு எதிராக ஆட்சி செய்திருக்க முடியும். உமர் அலிக்கு எதிராக அவர் வேறொரு சமூகத்தை திரட்டிக் கொண்டு வேறு சதிகளை செய்திருக்க முடியும். அல்லாஹ்வை பயந்தார்கள். அல்லாஹ் தந்த பொறுப்பை அல்லாஹ்வே எடுத்திருக்கிறான் என்று நினைத்தார்கள். அந்த தருணத்திலே அவர்கள் அந்த பதவியில் இருந்து இறக்கப்பட்டதை அவர்கள் அப்படித்தான் எடுத்துக்கொண்டார்கள். இன்றைக்கு இந்த செய்திகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அற்ப காரணங்களுக்காக அவர்களுடைய ஆசை நிறைவேறவில்லை, அவருடைய அதிகாரம் நிறைவேறவில்லை, அவருடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என்பதற்காக அவர்கள் அற்ப லாபங்களுக்காக அவர்கள் நமக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடிய அம்சங்களை பார்க்கிறோமா இல்லையா? ஹாலித் பின் வலீத் அவர்கள் நடந்து கொள்ள முறையை இந்த இடத்திலே பார்க்கிறோம். ஒரு முறை உமர் அலி அவர்களை கேட்கிறார்கள், அதாவது ஆட்சியினுடைய தலைவரே, நான் எந்த ஒரு தருணத்திலும் யுத்த தர்மத்தை நான் மீறி இருக்கிறேனா? யுத்த கண்ணியத்தை நான் மீறி இருக்கிறேனா? ஏதாவது ஒரு மோசடி செய்திருக்கிறேனா? ஏதாவது ஒரு தவறை இழைத்திருக்கிறேனா? எதற்காக என்னை பதவியிலிருந்து இறக்கினீர்கள் என்று நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு தருணத்திலே கேட்கிற பொழுது உமர் அலி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் என்னுடைய தனி பெருமைக்குரியவர்கள், என்னிடத்திலே நீங்கள் கண்ணியம் பெற்றவர்கள், உங்கள் மீது நான் உயர்ந்த பண்பை வைத்திருக்கிறேன், தனிப்பெரும் கண்ணியத்தை வைத்திருக்கிறேன், நீங்கள் ஒரு கால மோசடி செய்யவில்லை என்று சொல்லிவிட்டவர்கள் சொல்லுகிறார்கள். மாறாக அல்லாஹ்வே மற்றும் நினைக்கக்கூடிய இதயங்கள், அல்லாஹ்வை மட்டுமே உதவி தேடி கெஞ்சக்கூடிய நாவுகள் இப்பொழுது அதையெல்லாம் உதறிவிட்டு இந்த ஹாலித் சென்றால் வெற்றி பெறும் என்று அல்லாஹ்வை மறந்தவர்கள் உச்சரித்தார்கள், அல்லாஹ்வை மறந்தவர்கள் சிந்தித்தார்கள். இந்த நிலை நம்முடைய மக்களிடத்திலே உயர்ந்து விடக்கூடாது, உறுதியாக விடக்கூடாது என்பதற்காக உங்களை நாங்கள் பதவியில் இருந்து இறக்கினோம். எவ்வளவு அழகான ஒரு அணுகுமுறை!
சாதாரணமாக யோசிக்க வேண்டும். நான் ஒரு குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கிற பொழுது கூட, இப்படிப்பட்ட தனக்கு எதிராக நடக்கிற பொழுது கூட தன்னுடைய கண்ணியத்தை, தன்னுடைய மதிப்பை கொண்டு நான் ஒரு ஆணாக இருக்கிறேனே, நான் குடும்பத்தினுடைய தலைவராக இருக்கிறேனே, என்னுடைய மனைவி எப்படி எனக்கு ஆலோசனை சொல்லலாம், என்னுடைய பிள்ளை எப்படி எனக்கு ஆலோசனை சொல்லலாம் என்றெல்லாம் நினைத்தோம் என்று சொன்னால் அந்த குடும்பம் அப்படியே சிதைவடைந்து விடும். அன்பான தோழர்களே, இந்த செய்திகளை எல்லாம் ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கைகளே ஞாபகம் ஊட்டுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு தருணங்களிலும் ஒவ்வொரு அம்சங்களை, செய்திகளை கேட்கிற பொழுதோ அப்படியே ஞாபகம் ஊட்டி மீட்டுக் கொள்ள வேண்டும். இந்த ஹாலித் பின் வலீத் அவர்களுடைய சம்பவத்திலே நாம் பார்க்கிறோம். அதே போல அதே சம்பவத்திலே ஒருமுறை ஒருவர் கேட்கிறார், ஹாலித் பின் வலீத் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள், நீங்கள் தளபதியாக இருந்தபோது, அதாவது கேட்கிறார்கள், நீ இப்படி உங்களை பதவியிலிருந்து நீக்கினார்களே, நீங்கள் கவலை கொள்ளவில்லையா என்று கேட்கிற பொழுது அவர் சொல்லுகிறார், நான் தளபதியாக இருக்கிற பொழுதும் அல்லாஹுக்காகவே போர் புரிந்தேன், தளபதியாக இல்லாத போதும் அல்லாஹுக்காகவே போர் புரிகிறேன் என்ற செய்தியை அவர் சொல்வதை பார்க்கிறோம். அன்பான தோழர்களே, பொறுப்புகளை சுமந்திருக்கிறோம். சுமந்திருக்கக்கூடிய பொறுப்புகளை இறைவனுக்காக மட்டுமே அந்த பொறுப்புகளை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மிடத்திலே பக்குவப்படுத்தி தர வேண்டும். அன்பான தோழர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பொறுப்பு எனும் அருள்கொடையை சுமக்கிற பொழுது பல்வேறு கண்ணியங்களை தருகிறான். அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள். ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள், என்னுடைய இல்லத்தில் இருந்து அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தித்தார்கள், இறைவா, என்னுடைய சமுதாயத்தினரினுடைய விவகாரங்களிலே ஒன்றுக்கு யார் பொறுப்பாக இருக்கிறார்களோ, அந்த பொறுப்பாக இருக்கக்கூடியவர்களை யார் சீர்குலைக்க நினைக்கிறார்களோ, சிரமத்துக்குள்ளாக்குகிறார்களோ, அவர்களையும் இறைவா நீ சிரமத்துக்குள்ளாக்கிக் கொள். அல்லாஹ்வுடைய பொறுப்பை, அல்லாஹ்வுடைய நாட்டத்தினால் மக்களை நிர்வகிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அல்லாஹ்வை பயந்தவர்களாக அந்த பொறுப்பை நிர்வகிக்க வருகிற பொழுது ஒரு கூட்டம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும், இவன் எப்படி ஆட்சிகிறது, இவன் அப்படியே சீர்குலைச்சிடணுமே என்றெல்லாம் இருந்துட்டு அப்படி வெளியில அப்படியே கண்ணில் வெண்ணெயை ஊத்திட்டு அப்படியே பார்த்துட்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவதூறுகளை, பொய்யுகளை எல்லாம் பரப்புவார்கள். உண்மையிலேயே நாம் இந்த இடத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எதிராக நம்முடைய ஆட்சியை, நம்முடைய பொறுப்பை, நம்முடைய பணியை, நம்முடைய தவ்வா பணியை, சமுதாய பணிகளை யார் இல்லாமல் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ உடனே நாங்கள் கோபம் கொள்வதை விட்டுவிட்டு நாம் சுதாகரிக்க வேண்டும். இறைவன் தந்த பொறுப்பிலே நான் சரியாக இருக்கிறேனா, அது கிடையாது. உடனே அதை பார்ப்பது கிடையாது. முதலிலே நாம் சிந்திக்க வேண்டும், இறைவன் எனக்கு அருள்கொடையாக தந்திருக்கிற பொறுப்பை நான் சரியாக செய்கிறேனா? ஆம், நான் சரியாக செய்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ். இறைவனுக்காக அடுத்த கட்டங்களுக்கு நான் முன்னேறி செல்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை செய்கிறார்கள், என் சமுதாயத்தினுடைய விவகாரங்களிலே யார் ஒன்றுக்கு பொறுப்பாக இருக்கிறார்களோ அவர்களிடம் மென்மையாக யார் நடந்து கொள்கிறார்களோ, இறைவா அவர்களிடத்தில் நீரும் மென்மையாக நடந்து கொள் என்ற பிரார்த்தனை அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி தன்னுடைய வீட்டில் இருந்து பிரார்த்தித்தார்கள். அன்பான தோழர்களே, இன்னும் பல்வேறு கண்ணியங்களை இறைவன் வழங்குகிறார். இன்னும் ஒரு இடத்திலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்ட செய்தி, அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், தங்களுக்கு வழங்கப்பட்ட பொறுப்புகளிலே யார் நேர்மையாக நடந்து கொள்கிறார்களோ அந்த மனிதர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வலப்பக்கத்திலே ஒளியிலான மேடைகளை அவர்களுக்கு வழங்குகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்குவதாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், அவருடைய இரு கைகளுமே வழக்கரமிக்கதாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு மேலும் சொல்லுகிறார்கள், அவர்கள் தமது நிர்வாகத்திலும் குடும்பத்திலும் தாம் பொறுப்பேற்றுக் கொண்ட அனைத்திலும் அவர்கள் நியாயமாக நடந்து கொண்டவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். தன்னுடைய குடும்ப விவகாரங்களாக இருக்கலாம், தன்னுடைய ஏனைய பொறுப்புகளாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவர்கள் நியாயமாக இறைவனுக்கு பயந்தவர்கள் நடந்து கொண்டார்கள். அதனால் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலப்புறத்திலே அவர்களுக்கு ஒளியிலான ஒரு ஆசனத்தை அமர்த்தி கொடுக்கிறார். இப்படிப்பட்ட கண்ணியங்களை அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள். நாம் இந்த தருணத்தில் நினைக்க வேண்டும், சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த பொறுப்பு எவ்வளவு கண்ணியங்கள் பொருந்தியதாக இருக்கிறது. அதே போல அதற்கு மாற்றமாக
இந்த பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையிலே நாம் விசாரிப்பதற்கு இருக்கிறோம். அன்பான தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். ஏராளமான செய்திகள் இருக்கிறது. நாம் இந்த தருணத்திலே எதெல்லாம் கேட்டோமோ அந்த செய்திகளை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருளாக பிற மக்களிலிருந்து நம்மை தேர்ந்தெடுத்து ஒரு பொறுப்பிற்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அந்த பொறுப்புகளை அழகான முறையில் இறைவனை பயந்து செய்ய வேண்டும். அந்த பொறுப்புகளுக்கு எதிராக எதிர் விளைவுகள் வருகிற பொழுது அதற்கு முன்னாடி நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும், சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். இறைவன் தந்த பொறுப்பை நான் சரியாகத்தான் செய்கிறேனா, எனவே அதனால் எனக்கு ஒரு சோதனையாக அது எதிர்வினையாக வருகிறது என்று சுதாரித்துக் கொண்டும் என்று சொன்னால் அந்த பொறுப்புகளை இறைவனுக்கு பயந்தவர்களாக, மறுமைக்கு பயந்தவர்களாக ஒவ்வொருத்தரும் சரியாக செய்வோம். எனவே அன்பான தோழர்களே, நம்முடைய குடும்பத்தில் இருந்து நாட்டுடைய ஆட்சி வரைக்கும் ஏனைய நிர்வாக பொறுப்புகளிலும் சரியாக நடந்து அந்த பொறுப்புகளுக்காக நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நன்மதிப்பை பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.